வணக்கம். நான் பார்த்து சமைத்த அன்னபூர்ணி. இன்றைக்கி பண்ண போகிறது வந்து பிசிபெல்லா புளி மாதிரியே பிசிபெல்லா புளி அன்னம். அது மாதிரியே நம்ம வந்து இந்த டொமேட்டோ அன்னம்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அதை நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் இன்றைக்கி. இங்கே வந்து 1 கப்பு அரிசி எடுத்துகிட்டு அதை 1 கப்பு அரிசி 3/4 கப்பு பருப்பு, துவரம் பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதை குக்கரில் முன்னாடியே நான் வேக வச்சுட்டேன். இங்கே வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இது முதல்ல கருவேப்பிலையை போட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், 2 பச்சை மிளகாய் இதையும் நான் போட்டுக்கிறேன். ஒரு 2 தக்காளியை நறுக்கி போட்டுருக்கேன். ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை போட்டுருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு நான் போட்டுருக்கேன் முதலியே. அப்புறம் கொஞ்சம் நிறைய பெருங்காயத்தையும் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிடுறேன். இப்போ இதில் மஞ்சள் பொடி, தனியா பொடி, மிளகா பொடி போட்டுட்டு உப்பும் போட்டுட்டேன். இதை நல்லா இலக்கி கொடுக்குறேன். இப்போது இந்த மசாலாலாம் ஒன்றா செய்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுந்து இதெல்லாம் நல்லா அரைச்சி வதக்கி அதில் மஞ்சள் பொடி, உப்பு, மிளகா பொடி, இதில் பெருங்காயம் எல்லாமே போட்டிருக்கேன். அது நல்லா வதக்கி வச்சுட்டுருந்தேன் நான் ஒரு கப்பில். அந்த கப்பில் ஃபுல்லாக போட்டுட்டு அது வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். கொஞ்சம் நிறையவே போட்டுருக்கேன். இதையும் போட்டு நல்லா இலக்கிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச அரிசி பருப்பு இது கூட போட்டுட்டு இந்த அரிசி பருப்புக்கு வந்து கொஞ்சம் உப்பு, மிளகாப்பொடி எல்லாம் வேணும் இல்லையோ, உப்பு காரம் எல்லாம். அதனால இதுக்கு கொஞ்சம் உப்பு காரம் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு வந்து உங்கள் டொமேட்டோஸ் அவ்வளோவா புளிப்பு இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் புளியை கரைச்சி விட்டுக்கலாம். ஆனால் நான் புளி கரைச்சி விடலை. 1 டேபிள் ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் போட்டிருக்கேன். இதை நல்லா இலக்கிடலாம். அப்புறம் ஒரு அச்சு வெல்லமும் போடணும். இதுக்கப்புறம் அதையும் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாம். எங்கிட்ட வந்து மசாலா காரம்னு சொல்லி இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் போட்டதுக்கு ஆசீர்வாதோடு இருந்தது. அதை நான் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்ல காரமாகவே இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கடைசியாக இதுக்கு நல்லா 1 ஸ்பூன் வந்து நெய்யை மேலேட விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிளேட்டிங்கும் ரெடி ஆகிடுது. இந்த டொமேட்டோ அன்னம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே சாலடு, இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்காக வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன் வச்சுருக்கேன். இங்கே ரைத்தா வச்சுருக்கேன். ஒரு சுட்டாப்பெலாம் வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி லஞ்சு. தேங்க்யூ வெரி மச். இது தவிர சாதமும் இருக்குது. வேணுங்கிறவா கொஞ்சம் தயிர் போட்டு சாப்பிட்டுக்கலாம்.